அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, டிஆர்பி எக்ஸாம் அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டாங்க. காலேஜ் டிஆர்பி நடத்த சொல்லி. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 16/10/2025. நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 04/2025. ஓகே. ஸோ இது 2ம் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2708 குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து தனித்தனியா குடுத்துட்டாங்க. இப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 16/10, டேட் ஆஃப் கமென்ஸ்மென்ட் அப்ளிகேஷன் த்ரூ த ஆன்லைன் மோட் வந்து 17/10. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ த ஆன்லைன் மோட் வந்து 10/11 சொல்லிட்டாங்க. எடிட் அப்ளிகேஷன் மோட் வந்து 11லேருந்து 13 சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 20/12. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து 60 நாள் இருக்கு. ஓகே, ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் வேகன்சிஸோடைய லிஸ்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் லாக் வேகன்சி 72 கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபால் வேகன்சி 3 கொடுத்துருக்காங்க. டு டீச் டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கரண்ட் வேகன்சி வந்து 2630. ஸோ இதான் ரொம்ப முக்கியம். இந்த கரண்ட் வேகன்சி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே எக்ஸாமுக்கு ரெடி ஆக போகிறோம். ஓகே. ஸோ டோட்டலாக பார்த்தா 2708 வேகன்சி இருக்குது. ஓகே, ஃபைன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ போஸ்டிங் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 205 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் இல்லைங்க. மேக்ஸில் மட்டுமே 205. அப்போ 205 வேக்கன்ட் இருக்குது பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸில் 205 இருக்குது. ஓகே, இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் நமக்கு தேவை மேத்தமெட்டிக்ஸ் தான் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதில் மொத்தமாக 205 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக சொல்லிட்டாங்க. என்னென்னா குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ்சி வித் நெட் செட் சொல்லிட்டாங்க. பிஹெச்டி வந்து ஒரு 2006க்கு முன்னாடி முடித்தவங்களுக்கு வந்து ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெட் செட் தேவை கிடையாது, பிஹெச்டி மட்டும் இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ அது வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 கொஸ்டின். மொதல் 20 கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, அடுத்த 10 கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. ஸோ 50 மார்க்கில் மினிமம் 40% நம்ம ஸ்கோர் பண்ணணும். ஓகே, அதாவது 20 மார்க் நம்ம எடுத்தால் தான் பாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா அந்த செலக்டட் சப்ஜெக்ட் நம்ம மேஜர் சப்ஜெக்ட்டில் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி, எல்லாமே நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க்கு. ஸோ டோட்டலாக 150 மார்க்கு. ஸோ இதை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிட்டா போதுமானது. நம்ம டிஸ்கிரிப்டிவ்லாம் ஒன்றுமே சொல்ல. என்ன சொல்லியிருக்கோன்னா 1 ஹவர் எக்ஸாமினேஷன் ஆஃப்டர்நூனு 1 எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் 5, மொத்தம் 5 கொஸ்டினில் ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதணும். மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க். இதுக்கு மொத்தம் 50 மார்க். அப்போ ஒரு கொஸ்டின் தான் எழுத போகிறோம், 50 மார்க் வாங்க போகிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க எக்ஸாம் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு. இப்போ என்னன்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் புக்லெட்டை நான் ரெடி பண்ண போகிறேன். எப்போ அப்படின்னா இந்த புக்லெட் என்னைக்கு அவைலபிள் அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் ரெடி ஆகிடும். ஸோ சாட்டர்டே வந்து ஈவினிங் வந்து இந்த அப்ஜெக்டிவ் டைப் புக்லெட் வந்து 2500 ப்ராப்ளம் புக்லெட் ரெடி பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் பேட்டர்னுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி எம்சிக்யூஸ் புக்லெட் போட போகிறேன். ஆல்ரெடி பிஜிடிஆர்பி புக்லெட் போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் வந்து டேரக்ட் கொஸ்டினாகவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கான்செப்டோட படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து 90 கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிச்சிடலாம் பிஜிடிஆர்பியில். இப்போ அதே வந்து நான் காலேஜ் டிஆர்பிக்கு 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ டைப் ரெடி பண்ண போகிறேன். இது சாட்டர்டே ஈவினிங் ரெடி ஆகிடும். ஸோ மண்டே அவைலபிள். புக்கிங் பண்ணுறவங்க இன்னிலேருந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு மண்டே புக் ரெடி ஆகிடும். ஸோ மண்டேலேருந்து கொரியர் போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து டியூஸ்டே உங்கள் கைக்கு வர மாதிரி பார்சல் ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கங்க. 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ டைப்பு கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுடைய 10 யூனிட்டுமே மேத்தமெட்டிக்ஸ்க்கு மொத்தம் எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டொபாலஜி, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி, ஆப்ரேஷன் ரிசர்ச், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ். ஸோ இந்த எல்லா யூனிட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் செஷனுக்கு எம்சிக்யூஸ் ரெடி பண்ண போகிறேன். இந்த 1 எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 5 இருக்குது பார்த்தீங்களா, அதையும் பொறுக்கி கொடுத்துருவேன். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நான் டிஸ்கிரிப்டுக்கு இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. அப்ஜெக்டிவ்க்கு மட்டும்தான். அப்ஜெக்டிவ்க்கு வந்து ஏன்னா நம்ம 150 மார்க்கு. ஸோ 150 மார்க்கில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 120 கிட்ட மார்க் எடுத்துட்டோமாவே நமக்கு போதுமானது. ஸோ நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பற்றி நம்ம பயப்பட வேணாம். ஓகே, ஃபைன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பொசிஷன் இருக்குது. ஸோ இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், கண்டென்ட் வெதர் த கேண்டிடேட் பிரசன்ட் த ரிலவென்ட் டு வெல் ஆர்கனைஸ் சப்ஜெக்ட் மெட்டீரியல்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு 5 மார்க்ஸ். டெலிவரி நம்ம எப்படி சப்ஜெக்டை ஆடியபிளாக ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோமா அப்படின்றதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங்குவேஜ் ப்ரொனன்சியேஷன் அந்த நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம என்ன லாங்குவேஜில் எப்படிலாம் டீச் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே ஒரு 5 மார்க்ஸாக போட்டு மொத்தம் 15 மார்க் கொடுக்குறாங்க. இது வந்து ஆஃப்டர் இன்டர்வியூ, அதாவது எக்ஸாம் செலக்ட் ஆனால் தான் நம்ம இன்டர்வியூக்கு போக முடியும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த 15 மார்க்கு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூக்கு. ஓகே, ஸோ இமீடியட்டாக ரெடி ஆகிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், பிஜி வித் 55% மார்க்ஸ் பாஸ்ட் நெட் செட்டு எப்போனா 19/9/1991 இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ பிஜி 55% மினிமம் மார்க் வந்து நெட் செட்டு கிளியர் ஆகிருக்கணும். 1993 அதே தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து பிஹெச்டி, டெசர்டேஷன் ஆர் எம்ஃபில்
பிஃபோர் 31/12க்கு முன்னாடி முடிச்சவங்க ப்ளஸ் டெசர்டேஷன் பிஃபோர் 31/12/1993க்கு முன்னாடி முடிச்சவங்களுக்கு இந்த இது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு சில பேசிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த 2500 ப்ராப்ளம் புக்லெட்டை இமீடியட்டாக புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து அது என்னைக்கு கிடைக்குன்னா டியூஸ்டே உங்கள் கையில் அந்த பார்சல் வந்துடும். 2500 புக்லெட் வந்து எம்சிக்யூ புக் ஃபார்மேட்டுக்கு டியூஸ்டே கையில் வந்துடும். இந்த புக்லெட் வாங்கினவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டுருவேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் போட்டு என்ன பண்ணுவேன்னா ஒன் டே விட்டு ஒன் டே டெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே டெஸ்ட் வைக்கிறேன்னா டியூஸ்டே கிடையாது, வெட்னஸ்டே டெஸ்ட் வைக்கிறேன்னா தேர்ஸ்டே கிடையாது, ஃப்ரைடே டெஸ்ட் வைக்கிறேன்னா சாட்டர்டே டெஸ்ட் கிடையாது, அடுத்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஓகே, அப்போ சண்டே டெஸ்ட் வைப்பேன். இப்போ சண்டே டெஸ்ட் வைக்கிறேன்னா மண்டே. அப்போ ஒன் டே விட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவேன், குரூப்பில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஆல்ரெடி பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் அட்டன் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த லெவலுக்கு சப்ஜெக்ட் இருந்ததுன்றது அதில் செட்டு கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கும் கண்டென்ட் தெரியும். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறேங்க. இந்த 2500 புக்லெட்டையும் இமீடியட்டாக ரிசீவ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃபைன், அவ்வளோதாங்க. நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.